2025 புது வருடம் ஆரம்பமாகுது. ஸோ இந்த புது வருடத்துல நாம் ஒவ்வொரு வருடமும் எடுக்கிற மாரியே நெறைய விரதங்கள்லாம் எடுப்போம். அப்புறம் கொஞ்ச நாள்ல அத விட்டுருவோம். ஸோ அப்படி இல்லாம, அதனால தான் நம்மால என்ன முடியுமோ, சின்னதா என்ன பண்ணணும், ஒரு சங்கல்பத்த எடுத்துக்கணும். பெரிய பெரிய சங்கல்பத்த எடுத்துட்டு, அத முடிக்க முடியாம திணறக்கூடாது. சின்ன ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். என்ன பண்ணலாம்? இப்ப நம்ம இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் தினசரி ஜெபம் பண்றோம் இல்லையா? இது என்ன பண்ணலான்னா, இந்த வருடத்துல நான் ஒரே ஒரு மாலை மட்டும் என்ன பண்ண போறேன், உட்கார்ந்து அமைதியா சாண்ட் பண்ண போறேன். மற்ற எந்த தொந்தரவும் இல்லாம, ஃபோன் பார்க்காம, எங்கேயும் அந்த பக்கம், இந்த பக்கம் வேடிக்கை பார்க்காம, யார்கிட்டயும் பேசாம, யார் பேசுறதையும் கேட்காம, தனியா உட்கார்ந்து என்ன பண்ண போறேன், ஒரு மாலை மட்டும் நல்ல முழு கவனத்தோட இந்த மந்திரத்த தெளிவா சொல்லி காதுல கேட்க போறேன். இந்த சின்ன சங்கல்பத்த நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்சது அப்படின்னா, நம்மால போக முடியும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிளுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணலாம்? போயிட்டு பக்தர்களோட சேர்ந்து ஜெபம் பண்றது இன்னும் நல்ல விஷயம். ஸோ பக்தர்களோட சேர்ந்து ஜெபம் பண்றது. குறிப்பா ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலைல மங்களாரத்திலிருந்து நம்ம கோயிலுக்கு போறது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் கோயில்ல பக்தரோட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு, முடிஞ்சா அங்க பாகவதம் வகுப்பு கேட்டுட்டு, பிரசாதம் சாப்பிட்டு சின்னதா ஏதாவது சேவை பண்ணிட்டு வரலாம். சரி இப்ப என்ன பண்ணலாம்? அடுத்த ஒரு சின்ன ஒரு சங்கல்பம். வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போயிட்டு வருவேன், இஸ்கான் டெம்பிளுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல இஸ்கான் டெம்பிள் இல்லையா? பக்கத்துல ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் கண்டிப்பா இருக்கும். கிருஷ்ணர் கோயில் இருக்கும், ராமர் கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது போய் என்ன பண்ணுங்க, நமஸ்காரம் பண்ணிட்டு, தீர்த்தம் குடிச்சிட்டு, அந்த கோயில்ல உட்கார்ந்து ஒரு மாலை சாண்ட் பண்ணிட்டு, அங்க சின்ன சேவை ஏதாவது முடிஞ்சா பண்ணிட்டு வாங்க. கொஞ்சம் கூட்டுறதோ, கிளீன் பண்றதோ, இல்ல ஏதாவது அவங்களுக்கு பூ குடுக்குறதோ, இல்ல நெய் குடுக்குறதோ, ஏதாவது அந்த பகவானுக்கு சின்ன சேவை பண்ணணும். இப்படி இந்த புத்தாண்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு தேவையான நம் வாழ்க்கையில நாம் கொண்டு போகக்கூடிய செல்வத்தை என்ன பண்ணலாம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொத்த நம்ம அதிகப்படுத்த முயற்சி பண்ணலாம். ஆன்மீக சொத்து மட்டும் தான் நம்மோட கூட வரப்போகுது. மற்ற என்ன பிளான் போட்டாலும், மற்ற என்ன சொத்துக்கள் நமக்கு வரப்போறது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் தான் நமக்கு இன்னைக்கு நம்மோட வரப்போகுது. புத்தாண்ட பத்தி பேசும்பொழுது இந்த கதை அடிக்கடி சொல்றது உண்டு. ஒரு நபர் இப்படிதான் என்ன பண்றான்னா, புத்தாண்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காட்டுக்குள்ள போயிட்டான். ஸோ காட்டுக்குள்ள போய் புத்தாண்டு கொண்டாடலாம்னு சொல்லி போயிருக்கான். போன இடத்துல அங்க இருக்கக்கூடிய காட்டுவாசிகள் என்ன பண்றாங்க? அவன புடிச்சிட்டு போயிடுறாங்க. புடிச்சிட்டு போயிட்டு அவன கொல்ல போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். பயந்துட்டே போறான். இன்னைக்கு முடிஞ்சதுடா நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சதுடான்னு சொல்லிட்டு பயந்துட்டே போறான். போன இடத்துல அவனுக்கு ஒரே ஒரே ஷாக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவன கொல்றதுக்கு பதிலா அவன வந்து நல்லா குளிப்பாட்டி, அவனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் குடுத்து, நல்ல அலங்காரம்லாம் செஞ்சு வச்சு, நல்ல சாப்பாடுலாம் குடுத்து, அவன அந்த ஊருக்கு ராஜாவா மாத்திட்டாங்க. அந்த காட்டுக்கே ராஜாவா மாத்திட்டாங்க. ரொம்ப பெரிய அதிர்ச்சி அவனுக்கு. என்னடா இது! நம்மள கொல்லுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இங்க கூட்டு நம்மள ராஜாவா மாத்திட்டாங்களே! சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆனா அவன் கொஞ்சம் புத்திசாலி. சந்தோஷம் மட்டும் படல. அவன் வந்து கேள்வியும் கேட்டான். என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? சரி என்ன வந்து இப்ப ராஜாவா மாத்திருக்கீங்க. திடீர்னு யாருன்னே தெரியாதவன கொண்டு வந்து உங்க ஊருக்கு ராஜாவா மாத்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய போன ராஜா எங்க போனாரு? இதுக்கு முன்னாடி ஒரு ராஜா இருந்திருப்பார்ல, அவர் எங்க போனாரு? அத சொல்லுங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, "சாமி எங்க ஊர்ல வந்து ஒரு பழக்கம் இருக்கு. நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை ராஜாவ மாத்திட்டே இருப்போம்." "அப்படியா? சரி." அப்ப பழைய ராஜா என்ன பண்ணுவீங்க? பழைய ராஜாவ பக்கத்துல ஒரு தீவு இருக்கு. ஆள் நடமாட்டமே இல்லாத தீவு இருக்கு. அங்க சோறு, தண்ணி கிடைக்காது. அங்க நெறைய மிருகங்கள் தான் இருக்கும். அங்க எதுவுமே கிடையாது. ஆள் இல்லாத தீவு இருக்கு. அந்த தீவுல கொண்டு போய் போட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ராஜா அந்த தீவிலே இறந்து போயிடுவாரு." அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே இவருக்கு உடனே தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஐயய்யோ! என்னடா நம்மளே கொண்டு போய் தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சுட்டான். இப்ப அவன் என்ன பண்ணலாம் தெரியுமா? 2 விஷயம் பண்ணலாம். 1 சரி எப்படியும் இருக்கிற வரைக்கும் தான் இருக்க போறோம். 1 வருஷம் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு, அதுக்கப்புறம் சாகலாம் என்ன இருக்கு? வீட்டுக்கு மட்டும் போய் என்ன பண்ண போறோம்? வீட்லயும் எனக்கு பெரிய ஒண்ணும் பெருசா வேலை கிடையாது. இங்க ராஜாவா 1 வருஷம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் இறந்து போலாம்டா! அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கலாம். இல்லையா? ஐய்யய்யோ! இது நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். வீட்டுக்கு போய் எளிமையா வாழ்ந்தாலும் பரவால்ல. ஏதோ தயிர் சாதம் சாப்பிட்டு வாழ்ந்தாலும் பரவால்ல. நம்ம வீட்லயே போய் வாழ்ந்துக்கலாம். இவங்களோட இருக்க வேணாம்னு சொல்லிட்டு, அங்கிருந்து தப்பிச்சு ஓடவும் முயற்சி பண்ணலாம். 2 வேலை பண்ணலாம். ஆனா, அவன் என்ன தெரியுமா பண்ணான்? அவன் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கிறனால இது 2யும் பண்ணவே இல்ல. அவன் வேற ஒரு வேலை பண்ணான். என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் அரசாட்சி எடுத்துக்கிட்டான். அரசாட்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா, இந்த அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது என்ன தெரியுமா பண்றான்? அந்த தீவு இருக்கு இல்லையா? எந்த தீவுல கொண்டு போய் போட போறாங்களோ 1 வருஷத்துக்கு அப்புறம், அந்த தீவுல என்ன பண்றான்னா, பெரிய மாளிகை கட்ட ஆரம்பிச்சான். பெரிய அரசவை மாளிகை கட்ட ஆரம்பிச்சான்.
அங்க நிறைய மக்கள் அனுப்பி வச்சு நிறைய விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். அங்க ஒரு சில குடிமக்களை கொண்டு போய் அவன் வழி குடி அமர்த்த ஆரம்பிச்சான். இப்படியாக ஒரு வருஷத்துக்குள்ளார அங்க இவனுக்குன்னு ஒரு பெரிய மாளிகை, நிறைய விவசாயம், அங்க ஒரு சில மக்கள், ஒரு சின்ன கிராமத்தை உண்டு படுத்திட்டான். உண்டு பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ஒரு வருஷம் ஆயிடுது. ஒரு வருஷம் ஆனா என்ன பண்றான், கொண்டு போய் அவனை அந்த தீவுல போட்டான். அந்த தீவுல போட்ட உடனே இப்ப என்ன மறுபடியும் அங்க போயிட்டான், ராஜாவா மாறிட்டு மறுபடியும் அங்க சந்தோஷம் வாழ ஆரம்பிச்சிட்டான். அந்த புத்தியை உபயோகப்படுத்த, அவ்வளவுதான் விஷயம். ஸோ இந்த கதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, நாமும் இந்த உலகத்துல ஒவ்வொரு வருஷத்தையும் ஆரம்பிக்கிறோம், சந்தோஷமா ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது புத்தாண்டு பலனா எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம். என்னமோ இன்னைக்கு அவனெல்லாம் வந்து ஒவ்வொரு டிவியை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பேஜுக்கு பேஜ் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா யூடியூப் பேஜும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. இந்த நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோட புத்தாண்டு பலன்களை தெரிவிச்சுக்கிறோம். உடனே மேஷராசி மேஷராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு அமோகமா இருக்கும். உங்களுடைய எதிரிகள் எல்லாம் தொலைஞ்சு போயிடுவாங்க. நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நீங்க என்ன வியாபாரம் எடுத்தாலும் நடக்கணும். குடும்பத்துல எல்லாம் நல்ல உறவோடு இருப்பீங்க. உங்கள் எதிரிகள்லாம் உங்களை விட்டு எப்பயோ ஓடி போயிடுவாங்க. உங்களுக்கு வெளிநாடுகள்ல போய் வேலை செய்யக்கூடிய பாக்கியம்லாம் கிடைக்க போகுது. இதுல உங்களுக்கு சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துலயும், சூரியன் வந்து 3ஆம் இடத்துலயும், சனி வந்து 10ஆம் இடத்துலயும் மறைகிறதுனால இது ராஜயோகம் சொல்லப்படுது. இதுல நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வாரம் போயிட்டு முருகன் கோயில்ல போய் ஒரு 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 விளக்கு வச்சுட்டு சிவன் கோயில்ல போய் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி முடிச்சுட்டு அவங்க நிறைய சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க. எதுவுமே நடக்க போறது கிடையாது. ஏமாற்றத்திற்கு மன்னிக்கவும். ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. பகவான் இந்த உலகத்தை அப்படிதான் படைச்சிருக்காரு. இந்த உலகத்துல நாம் நினைக்கிற மாதிரி நடக்க போறது கிடையாது. பகவான் என்ன விருப்பப்படுறாரோ அதான் நடக்க போகுது. அதே போல எந்த கிரகங்களும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது. எந்த கிரகங்களும் நம்மளுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. பகவான் பார்த்து நம்மளுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னா. சோ கிருஷ்ணர் பகவத்கீதை ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் தான் என்ன பண்றேன், எல்லா தேவர்களையும் நான் தான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். சோ அப்படி தேவர்களே நான் தான் வழி நடத்துறேன்னு சொல்லி சொல்றேன். அப்ப நவகிரகங்களும் தேவர்கள் தான், அவங்களையும் வழி நடத்துறது யாரு தான், பகவான் தான். அப்ப நம்ம நவகிரகங்களை போய் தனித்தனியா வழிபடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நவகிரகங்களால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. நாம் கிருஷ்ண பக்தி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு. கிருஷ்ண பக்தி ஒன்றே போதுமானது. யார் ஒருத்தர் கிருஷ்ண பக்தி செய்யறாங்களோ அவங்க பக்கத்துல கூட எந்த எந்த விதமான கிரகமோ, எந்த விதமான தோஷமோ, எந்த விதமான கண்டமோ திரும்பி பார்க்கவே முடியாது. கிருஷ்ணன் பாதுகாக்கணும் இல்லையா. அதனால நான் இந்த 2025 ரொம்ப வெற்றிகரமா, ரொம்ப சந்தோஷமான ஒரு வருடமா மாத்தணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ரொம்ப எளிமையான விஷயம்தான். என்னது, முழுமுதற் கடவுளாகிய கிருஷ்ணருடைய தொடர்புல இருங்க. அவருடைய பக்தி செய்ய ஆரம்பிங்க. அவருக்கு சின்ன சின்ன சேவை செய்ய ஆரம்பிங்க. போதும், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமான வருடமா மாறும். இந்த 2025 மட்டும் கிடையாது, இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நீங்க சந்தோஷம் வாழ முடியும். சோ கிருஷ்ணனுடைய கருணை இருந்தது அப்படின்னா, ஏன்னா அவர் இருந்தாருன்னா உங்களுக்கு எந்த கிரகங்களும் எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க முடியாது. சோ இங்க நான் பார்க்க அந்த அந்த நபர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த புத்தி உபயோகப்படுத்த என்ன பண்ணாரு, ராஜாவை மாத்திட்டாரு. இந்த பிறவில இருக்கும்போது என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த வருஷம் இருக்கும்போது அடுத்த வருஷத்துக்கான வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவருடைய ராஜா வேலையை பண்ணிட்டு இருந்தாரு. அதே சமயத்துல அடுத்த நான் என்ன பண்ண போறேன், அடுத்த நான் எங்க போய் போய் சேர போறனோ அங்க என்ன வேலை பண்ணணும் அந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதே போல இந்த மனித வாழ்க்கையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நாமும் ஒவ்வொரு வருஷத்தையும் சந்தோஷமா தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த வருடம் எப்ப முடியும் நம்ம சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்நாள், நம்முடைய ஆயுள் எப்ப முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு புத்திசாலி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பிறவில இருக்கும் பொழுதே நம்ம என்ன பண்ணணும், அடுத்த பிறவிக்கு என்ன தேவையோ அதை இப்பயே நம்ம என்ன பண்ணணும், தயார் பண்ணிக்கணும், இப்பயே சேகரிச்சிடணும். அவர் என்ன பண்ண அதான பண்ணாரு. இங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு, இங்க ராஜா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா அடுத்தது அவர் எங்க போய் சேர போறாரோ அதற்கான ஆயுத்த பணிகள் இப்பயே செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல ஒரு புத்திசாலி என்ன பண்ணும் அப்படின்னா, நாம் இப்ப சந்தோஷமா இருக்கணுமா அதை மட்டும் பார்க்கக்கூடாது. நாம் இப்பயும் சந்தோஷமா வாழணும், அடுத்த பிறவிலையும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறத புரிச்சுக்கணும். அதற்கு இந்த பிறவில கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இந்த பிறவில முழுசா சந்தோஷமா இருப்பேன், கஷ்டமே பட மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறுபடியும் அடுத்த பிறவில நம்ம கண்டிப்பா கஷ்டம் தான் படப்போம். ஸோ அப்படி இல்லாம பேலன்ஸ்டா போகணும். இந்த பிறவில எந்த அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் தேவை அந்த அளவுக்கு சந்தோஷத்தை எடுத்துக்கிட்டு, எந்த அளவுக்கு முயற்சி செய்யணுமோ, எந்த அளவுக்கு கொஞ்சம் தபஸ்யம் செய்யணுமோ, எந்த அளவுக்கு ஆன்மீக சாதனைகளில் ஈடுபடணுமோ அதை என்ன பண்ண நம்ம ஈடுபட ஆரம்பிக்கணும். அப்படி ஈடுபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நாம் இந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும்.
அடுத்த பிறவில நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு சாஸ்திரத்துல இந்த விஷயம் தான் சொல்லிக் கொடுக்குறார் கிருஷ்ணர். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பிறவில மட்டும் சந்தோஷமா இருக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. நீங்க மனுஷங்க தான் நினைக்கிறாங்க. வாழ்க்கை ஒரு பிறவை தான்ப்பா இருக்கு. ஒரு தடவை தான் வாழ போறோம். இனிமேல இறந்து போயிட்டோம்னா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா இல்ல. நமக்கு அடுத்த பிறவியும் இருக்கு. அந்த அடுத்த பிறவிக்கு தேவையான விஷயத்த நம்ம என்ன பண்றோம்? இப்பவே செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நாம் என்ன செயல்பாடுகள பண்றோமோ, அதை பொறுத்து தான் நமக்கு அடுத்த பிறவி அப்படிங்கிறது வடிவமைக்கப்படுது. அதனால என்ன பண்ணணும்? நம்ம இந்த பிறவிலயும் நல்லாவா இருக்கணும். அடுத்த பிறவி நல்ல பிறவியா கிடைக்கணும். அதற்கு என்ன பண்ணணும்? இப்பயே நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையுமே பக்தி காரியங்களா மாத்திக்க முயற்சி பண்ணணும்.